ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல்ல நடக்க போற 39வது T20 மேட்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வஸ் டிசி, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் ஒரு டீமுக்கு வாழ்வா சாவா, அதாவது டூ ஆர் டை மேட்சா வந்து இருக்க போது ஒரு டீம் கொஞ்சம் ஈஸியா வந்து பிளே பண்ண போறாங்க. ஸோ அந்த எந்த டீமுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்ச் எங்க நடக்குது, எப்ப நடக்குதுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மேட்சை பொறுத்த வரைக்கும் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் நடக்குது. அது டெல்லியோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்க போகுது. டைமிங் இரவு 7:30 மணி. டேட்டு 27 ஏப்ரல்ல வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ல சொல்லியிருந்தா ஒரு டீமுக்கு வந்து டூ ஆர் டை மேட்ச் அப்படின்னு, அந்த டீம் டெல்லி. ஏன்னா டெல்லி 7ல 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க இது வரையும் விளையாண்ட மேட்சஸ்ல. இனி விளையாட போற 7 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் 100% வின் பண்ணி ஆகணும். அது நெட் ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணாங்கன்னா டாப் 4 போறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அப்போ இந்த மேட்ச்ல இருந்தே அவங்க வின் பண்ணா மட்டும்தான் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம அவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த மேட்ச் ப்ரெஷரோட தான் விளையாடுவாங்க, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி விளையாண்ட 7ல 5 மேட்ச் வின் பண்ணி டாப் 2 பொசிஷன்ல வந்து இருக்கிறாங்க. இருக்கிற 7 மேட்சஸ்ல 3 வின் பண்ணாவே போதும், அவங்க வந்து ஒரு டாப் 2 பொசிஷனை இது பண்ணலாம். 4 வின் பண்ணாங்கன்னா டைரக்ட் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ப்ரெஷர் இல்லாம விளையாடுவாங்க. இந்த மேட்ச் டெல்லி கண்டிப்பா வின் பண்ணணும். இருந்தாலும் ஆர்சிபி அண்ட் டெல்லியோட லாஸ்ட் மேட்ச்ல டெல்லி வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட்ல. அப்போ ஆர்சிபி பழிவாங்கும் படலம் தொடரும். டெல்லியில ஆர்சிபி அவங்க வச்சு சம்பவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல மேட்சஸ் பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பர்டிகுலரா நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் டெல்லி அண்ட் பஞ்சாப் மேட்ச் பார்த்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருந்திருக்கு அப்படின்னு. ஃபாஸ்ட் பவுலருக்கு சுத்தமா சப்போர்ட்டே இல்லைங்க, ஸ்பின்னர் தான் வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு நல்லா ஃபேவரா இருந்துச்சு. இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்ப நடக்க போற மேட்ச்ல நைட் நடக்க போகுது. ஸோ ஆக்சுவலா ஸ்பின்னர் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். டியூ ஃபேக்டர் இல்லாத பட்சத்துல, டியூ இருந்துச்சுன்னா சேஸ் பண்ண டீம் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ வந்து இருக்கும். எல்லாமே டாஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செக் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அதனே டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். அதுக்கு வந்து வாக்குல பேட்டிங் ஃபர்ஸ்டா செகண்டாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் ஓவருக்கு சப்போர்ட் இருந்துச்சு. எப்படின்னா ஃபியூ ஓவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா பால் ஸ்விங் ஆனிச்சு. அந்த ஸ்விங்கை கரெக்டா பயன்படுத்தி போட்ட பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைச்சது, பவர் பிளேலயே விக்கெட் கிடைச்சது. அதுக்கப்புறம் போக போக பேட்டிங் ட்ராக்கா மாறிச்சு. அப்புறம் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபாஸ்ட் போலர் ஸ்டார்டிங் அந்த ஃபியூ ஓவர் போடும் போது அவங்க ஸ்விங்கை கரெக்டா பயன்படுத்தி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவரால் கொடுத்துருக்க ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா வின்னிங் ரேஷியோ அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா லாஸ்ட் நடந்த மேட்சஸ் பத்தி எனக்கு அப்படி தெரியல. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்டோ செகண்டோ அது முக்கியம் கிடையாது. உங்க டீம் ஃபீல்டிங் எந்த அளவுக்கு பண்ணுதுங்கிறது தான் முக்கியம். ஃபீல்டிங்கை கரெக்டா பண்ற டீம் கண்டிப்பா மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, இப்போ வெளி ரெக்கார்ட் அருண் ஜேட்லி ஸ்டேடியத்துல ஓவரால் 99 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 48, செகண்ட் பண்ண டீம் 51. ஸோ ஆக்சுவலி செகண்ட் பண்ண டீமுக்கு கொஞ்சம் ரேஷியோ நல்லாவே இருந்திருக்கு. லாஸ்ட் வருஷமும் ஒரு அதிகமான மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் SRH 278, லோவர் ஸ்கோர் டெல்லி. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஆர்சிபி அண்ட் டெல்லி விளையாண்ட மேட்சஸ் மொத்தம் 10. அதுல ஆர்சிபி 6 மேட்சஸும் டெல்லி 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆர்சிபியோட ஹையஸ்ட் டோட்டல் இந்த வெனுல டெல்லிக்கு எகென்ஸ்டா 215, ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து இழந்திருக்காங்க. பட் டெல்லியோட ஹையஸ்ட் ஸ்கோர் 194, ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா 9 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. இப்போ ரெண்டு டீமோட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பிளிப்சால்ட் கொஞ்சம் இன்ஜுரி, அதனால பிளே பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வெனிலையும் ஜாக்கப் பெத்தல் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மேட்சோட நிறுத்த மாட்டாங்க, இந்த மேட்சை கண்டிப்பா பிளே பண்ண வைப்பாங்க. ஸோ பார்ப்போம். அர்த்தா தேவ்ரத் படிக்கல், லசித் படிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ செஃபர்ட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஷியாஸ் சர்மா, ஆசில்வுட் அண்ட் ரஷிக் சலாம். இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் 10 நிமிஷங்க இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிதிஷ் ராணா, சமர் ரிஸ்வி, டேவிட் மில்லர், பிரசன் ஸ்டப், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுப்ராஜ் நிகாம், மிச்சில் ஸ்டார், நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். இது டெல்லியோட ஒரு ப்ராப்பர் பாயிண்டா இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல லுங்கி லிங்கிட்டுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி, ஆம்புலன்ஸ்ல வச்சு வெளியே கூட்டு போயிருந்தாங்க. ஹோப் அவர் கியூர் ஆயிரு வந்துருவாரு. பட் இருந்தாலும் ரீசன்ட் மேட்ச் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. ஸோ மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டாரு, கண்டிப்பா அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள், அப்படி இல்லைன்னா சமீராவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எதா இருந்தாலும் டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் குல்தீப் யாதவ் 4, அக்சர் பட்டேல் 4, மிச்சல் ஸ்டார்க் 4. இந்த 3 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை யுப்ராஜ் நிகம், நடராஜன், முகேஷ் குமார் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் குன்னல் பாண்டியா 4, ஸ்ரேயாஸ் சர்மா 4, புவனேஸ்வர் குமார் 4, ஹசில்வுட் 4. இவங்க 4 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி ரசிக் சலாம் அவரும் சம் இன்ஜுரி கிராம்ப்னால வெளியே போயிருக்காரு, கியூர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறோம். ஸோ லாஸ்ட்ல கடைசியில பேர் கூட கட்டியிருந்தான்னு நினைக்கிறேன், ஏன்னா கியூர் ஆயிருப்பாரு. ஸோ அப்போ அவரும் வந்து 4 ஓவர் போட்டுவாரு. இல்ல அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஓவர் லெஸ் பண்ணி ரொமாரியாவுக்கு ஒரு ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம டீடெயிலா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி இருக்க பேட்டர்ஸ் என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் டெல்லியில் இருக்க பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல ஓப்பனிங் பண்ண போறது விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல். இன்கேஸ் பிளிப்சால்ட் கியூர் ஆயிட்டார் அப்படின்னா ஸோ அடுத்த மேட்சே உள்ள கொண்டு வருவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். எதாவது ஜாக்கப் பெத்தல் பிளே பண்ணுவாரு. பட் எனி அப்டேட் நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேனே, எந்த சேஞ்சஸ் இருந்தாலும். இப்போதைக்கு விராட் கோலி இருக்க ஃபார்ம் ஹியூஜ் ஃபார்ம், ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. அது இல்லாம டெல்லி பாய், டெல்லியில நிறைய மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருப்பாரு. இந்த கிரவுண்ட்ல நிறைய மேட்சஸ் பிளே பண்ணி அடாப்டும் ஆயிருப்பாரு. ஸோ அப்போ இதுல கண்டிப்பா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாரு அப்படின்னா 35 இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதே செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா கடைசி வரையும் நின்று மேட்சஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் பார்த்து தெரிஞ்சோம், சேசிங் மாஸ்டர் சேஸ் பண்றாருன்னா கடைசி வரையும் மேட்சை முடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் 35 இருந்து 40+ ஸ்கோருங்கிறது ஆவரேஜா அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. அண்ட் ஜாக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல லாஸ்ட் சீசன் வந்து பிளே பண்ணியிருக்காரு. பட் பெருசா ஸ்கோர்ஸ் பண்ண முடியல, ஒரு 15 ரன் சம்திங்லேயே விக்கெட்டை விட்டுட்டாரு. அந்த விக்கெட் அக்சர் பட்டேல்கிட்ட தான் வந்து விட்டுருந்தாரு. ஸோ அக்சர் பட்டேல் என்ன ஆகுதுன்னா பவர் பிளேல கொஞ்சம் பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் போது அக்சர் பட்டேல் ஜாக்கப் பெத்தல்கிட்ட ஒரு விக்கெட் வந்து கிடைச்சிருச்சு. பட் இந்த மேட்ச் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஜாக்கப் பெத்தல் ஆக்சுவலா ஒரு 30+ ரன்னுக்கு மேல அடிப்பாரு, ஆவரேஜா ஒரு 30+ மேல ஸ்கோர்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ஃபார்ம் வைஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் எதிர்பாராத ஒரு விக்கெட் அவ்வளவுதான், மற்றபடி அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஒரு ஃபார்முக்கு ஆகல. ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. பிளிப்சால்ட் இடத்தை கண்டிப்பா அவர் பூர்த்தி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இதுல தேவ்தத் படிக்கல் பாப்பா வேற லெவல் ஃபார்முங்க. ஒரு மேட்ச் எங்க விட்டாரோ அடுத்த மேட்ச் அதுல இருந்தே கொண்டு போறாரு. விட்டுட்ட இடத்துல இருந்தே அடுத்த வரைக்கிட்ட ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும். சூப்பரா விளையாடுறாரு. அந்த பெங்களூர் கிரவுண்ட கரெக்டா அட்டாக் பண்ணி விளையாண்டுட்டாருங்க. ஓகே, இந்த டெல்லியில நடக்குது. இந்த டெல்லி வெறுவில் அவர் எப்படி ஆடுவாரு அப்படின்னா கண்டிப்பா அதே தான். கொஞ்சம் பவர் பிளேல இயர்லி விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து விளையாடுவாரு. ஒரு 20 பால்ல 50 போடுறது, 20 இருந்து 22 பால்ல ஒரு 50+ ரன் போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இன்கேஸ் பவர் பிளேல 2 பேரும் விக்கெட் விடல, லாஸ்ட் மேட்ச் மாதிரி விக்கெட்டே விடாம கொஞ்சம் ஆடிட்டாங்க, ஒரு 15 ஓவர் வரையும் விக்கெட்டே விடாம ஆடிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் விக்கெட் விடுது அப்படின்னா அந்த இடத்துல தேவ்தத் படிக்கல் வருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுவும் போது ரொம்ப ரஜித் படிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட் தேவ்தத் படிக்கல வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கனால அது கொஞ்சம் மைனஸ். பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 50+ ரன் வரும் கண்டிப்பா அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் ஃபார்ம் குறைய விடாம அதே ஃபார்ம்ல கொண்டு போயிட்டு இருக்கிறது தான் அது ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அண்ட் ரஜித் படிதார் இந்த வெனுல ஸ்பின்னருக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதுல இன்னொன்னு என்னன்னா ரஜித் படிதார் ஸ்பின்னரை தான் பிறந்து கட்டுறாரு. ஸோ அப்போ ஸ்பின்னரை நல்லா வெரி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு ஸ்பின்னரை பால் போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் அடிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தை கொடுத்துட்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பேட்டிங் ஆர்டர் வரும்போது ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்கேஸ் வர டைமுக்கு ஸ்பின்னர் இருப்பாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பாலர் அதுக்குள்ளே ஸ்பின்னரோட ஓவரை கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பாலர் உள்ள வந்துருவாங்க.
ஸோ அந்த எல்லா பாலுமே அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வரும்போது இவரும் அதே ஹிட் அண்ட்ல அடிக்க போவாரு. அது கொஞ்சம் கை கொடுக்குது, கொஞ்சம் 25-30% வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாங்களாங்க பெரிய கேள்விக்குறி. லாஸ்ட் மேட்ச் பார்த்தவனே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. எப்படி வந்தாலும் கடைசியில அந்த 10 பாலுக்கு ஒரு 20-25 ரன் அதான் பெருசா அவங்களோட வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ இந்த பேட்டிங் லைனப்ல இந்த டாப் 4 பேரை வந்து பார்த்துட்டோம். என்ன மாதிரி வந்தாங்கன்னா என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இவங்க ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் 2 பேரும் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கொஞ்சம் இயர்லி விக்கெட் எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். விக்கெட்ஸ் கிடைக்கும், பட் அதுக்குள்ள ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். 2 பேர்ல இருந்து ஒவ்வொரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் இன்ஜுரியில இருந்து அதுக்கப்புறம் வந்திருக்காரு. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா இதே ஒன்ல பிளே பண்ணியிருக்காரு, பட் பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கல. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா மட்டும் இல்ல, இந்த வெனுல இவர் பிளே பண்ண மேட்ச் எதுலயுமே பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் கிடைக்கல. அந்த அளவுக்கு போட்டு பொழந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் அந்த SRH RR மேட்ச் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இன்ஜுரியில இருந்து வந்தாரு, வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுல் பண்றாரு. இன்ஜுரியில இருந்து வந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. வேற லெவல், இருக்கிறதுல கம்மி ஸ்கோர் கொடுத்த ஒரு பவுலரே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்ஜுரியில இருந்து வர ஒவ்வொரு பவுலருமே அவங்களோட இம்பாக்ட் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கோட இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு விக்கெட் வரையும் எடுக்கலாம் அண்ட் கொஞ்சம் ஸ்கோர்ஸா கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. விப்ராஜ் நிகாம் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட், நடராஜன் அல்லது முகேஷ் குமார் 2 பேரும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தாங்க. விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஐ கெஸ் மிச்சல் ஸ்டார்க், இவங்க 3 பேருக்கான விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் கிரவுண்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா. இந்த வெனு, இவர் டெல்லி பாய், வெனுல நிறைய மேட்ச் விளையாண்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாண்டஸ்க்கு பார்த்ததே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட் அப் ஒரு 15-20 பால் ரொம்ப ஸ்லோ டவுனா போனாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வேற மாதிரி அந்த 20 பால் பிடிச்ச நிதிஷ் ராணா கிடையாது, அடுத்த 20 பாலுக்கு அவரோட ஸ்கில் அப்படியே டோட்டலா வேற மாதிரி செஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி பிளே பண்ணியிருந்தாரு. இந்தியிலையும் நிதிஷ் ராணா இருந்து ஒரு 25 இருந்து 30+ ரன்னுங்கிறது ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. KL ராகுல், பத்து நிசங்கா, இவங்க 2 பேரோட ஆப்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, KL ராகுல் இயர்லி விக்கெட்ஸ், புவி அண்ட் ஆசில்வுட் இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிறது பேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து நின்றுட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட அதான் சொல்றேன், லாஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, வாய்ப்பை பயன்படுத்திட்டு 150க்கு மேல ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருந்தார் இதே வெனுல. ஸோ அப்போ இந்த மேட்சும் சேம் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஆசில்வுட்டுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. முதல் 2 ஓவருமே அதை கரெக்டா ஃபீல்டிங் கரெக்டா நிக்க வச்சு கரெக்டா கேட்சஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கேஎல் வந்து ஒரு ஆப்ஷன் மைனஸ் ஆயிருது. அதுதான் ஒரு விஷயம், ஃபீல்டிங் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. அதை தவிர்த்து நின்றுட்டாரு KL ராகுல், அந்த 2 ஸ்ட்ரகிளையும் மிஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பேட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சும் ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த 2 ஸ்ட்ரகிள் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு மைனஸா வந்து இருக்கு. 10 நிமிஷங்க சொல்லல, 1-2 மேட்சஸ் கொஞ்சம் நல்லா விளையாடுறாருங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபார்முக்கு வருவாருன்னு பாக்குறாங்க, பெருசா வரல. இந்த மேட்ச் டூ ஆர் டை மேட்ச் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு வேற பேட்ஸ்மேனை கூட உள்ள கொண்டு வரலாம். ஸோ எனி சேஞ்சஸ் இருந்தாலும் அப்டேட் பண்றேன். இல்ல இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னாங்களும் ஸோ கொடுத்து பார்க்கலாம், அது அவங்களோட ரிஸ்க் தான். எனக்கு தெரிஞ்சு வந்தாருன்னா 15 இருந்து ஒரு 20 அவ்வளவுதான், பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. சமர் ரிஸ்வி கண்டிப்பா இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல பவுலர்ஸ் இருக்கிறாங்க ஆர்சிபில, ஸ்பின்னர்ஸுமே அந்த அளவுக்கு டாமினேட் பண்றாங்க. சுயாஷ் சர்மா இந்த வெனுல சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாவும் இருந்திருக்காரு அண்ட் ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோர் பவுலர், விக்கெட் எடுக்கலைனாலும் 4 ஓவருக்கு 20 ரன் 15 ரன் இந்த மாதிரி கொடுத்த ஒரு பவுலராகவும் வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பா ஸ்ட்ரகிள் கொடுப்பாரு டாப் ஆர்ல கண்டிப்பா சமர் ரிஸ்வி பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. 15 இருந்து 25 ரன் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற சமர் ரிஸ்வி. கொஞ்சம் அவரும் அடிக்கிற மைண்ட்ல தான் போறாரு, சின்ன கிரவுண்டு கொஞ்சம் எல்லாம் கிடைக்குது, பட் இருந்தாலும் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அது குர்னல் பாண்டியாவுக்கும் சமர் ரிஸ்விக்கும் ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். டேவிட் மில்லர், ட்ரெஸ்டன் ஸ்டப், இந்த 2 பேரோட ஆப்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா டேவிட் மில்லர் பெருசா நம்ம கன்சல்ட் பண்ண தேவையில்லை, வந்த ஒரு பெரிய ஸ்கோர்ஸ் அடிப்பாராங்கிறது டவுட் தான். அண்ட் வந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு உள்ள இருப்பாராங்கிறது ஒரு டவுட்டா வந்து இருக்கு.
ஆனா இவர் எப்ப நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா சேஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா டேவிட் மில்லர் ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமர் ரிஸ்விக்கு முன்னாடி கூட டேவிட் மில்லர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அண்ட் ட்ரெசன் ஸ்டப் பேட்டிங் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ பேட்டிங் டெல்லியோட பேட்டிங்ல யார் யாரு என்னவா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம். ஆர்சிபியோட பவுலர்ஸை பார்க்கல. ஆர்சிபில சுயாஷ் சர்மா லோவஸ்ட் ஸ்கோர் பவுலர் அண்ட் 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுப்பதற்கான வாய்ப்புகள். லாஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மேட்ச் கண்டிப்பா டோட்டலி சேஞ்ச் ஆன சுயாஷா நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுல நிறைய முறை பவுல் பண்ணியிருக்காரு. அது எப்படி எங்க ஊத்துனா பால் எங்க போகும் நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா சுயாஷ் சர்மா ஸ்ட்ரகிள் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். குணால் பாண்டியா இந்த வெனுல பெருசா விக்கெட் கிடைக்கலனாலும் பேட்டிங்ல வந்து நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ரொம்ப செஃபோட வரை 7 பேர் 8வது பிளேயர் ஆப்ஷன் குணால் பாண்டியா. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் தேவைன்னா பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். புவி அண்ட் ஆசில்வுட் 2 பேருமே அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பவர் பிளேவை எந்த பவுலர் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 2 விக்கெட் கிடைக்கும். கரெக்டா பயன்படுத்தாத பவுலருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ரசிக் சலாம் டெத் ஓவர்லயும் வந்து பவுல் பண்றாரு, ஸ்டார்டிங் பவர் பிளேலையும் பவுல் பண்றாரு. 1 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாங்க. பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த இதுல சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறனால ஈஸியா அடிச்சு பவுலர்ஸ் கொண்டு போயிடுறாங்க. விக்கெட்ஸ் பெருசா எதிர்பார்க்கறது 1 விக்கெட்டுங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ 2 டீம்லயும் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ங்கிறத பார்த்துட்டோம். இதுல எந்தெந்த பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சித் படிதார், ஜாக்கப் பெத்தல், விராட் கோலி, சுயாஷ் சர்மா 4 அண்ட் குர்னல் பாண்டியா 5, புவி 6, ஆசில்வுட் 7. ஸோ இந்த 7 பேரோட இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இதுல ஜாக்கப் பெத்தல் அல்லது தேவதத் படிக்கல் 2 பேர்ல எனி ஒன் ஆப்சர்வேஷன் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பதுன் நிசங்கா, கேஎல் ராகுல் 2ல எனி ஒன், நிதிஷ் ராணா 2, மிச்சல் ஸ்டார்க் 3, குல்தீப் யாதவ் 4, அக்சர் பட்டேல் 5. இந்த 5 பிளேயரோட ஃபார்ம் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் இந்த 3ல எனி ஒன் எனக்கு தெரிஞ்சு ட்ரெசன் ஸ்டப் அல்லது சமர் ரிஸ்வி 2ல எனி ஒன்னு வந்து 6th பிளேயிங் ஆப்ஷன்ல நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நான் கேஎல் ராகுல் 10 நிமிஷம் எனி ஒன் சொன்ன காரணம் கேஎல் ராகுலுக்கு இருக்க ஸ்ட்ரகிள், புவி அண்ட் ஆசில்வுட் இந்த 2 பவுலர் பவர் பிளேயருக்கு அந்த 2 ஓவரை தாண்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது. அந்த 2 ஓவர் தான் பாலும் நல்லாவே ஸ்விங் ஆகுது. புவி பயங்கர ஸ்விங் பண்றாரு. ஸோ அதுல கொஞ்சம் மைனஸ் அதான் மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாரு என்னென்ன ஆப்ஷன், யார் யார் இம்பார்ட்டன்டா இருப்பாங்கிறத பார்த்துட்டோம். வேற எந்த டீம் வின் பண்ணதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் அப்படின்னா சோ இந்த டீம்ல எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு டெல்லியை கம்பேர் பண்ணும்போது. ஐ ஹோப் இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.